எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். 28 ஏப்ரல் 2026 செவ்வாய்க்கிழமை துவங்கி 3 மே 2026 ஞாயிற்றுக்கிழமை வரை பராபவ சித்திரை 15 முதல் 20 வரை இந்த நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றி, அதாவது ராசி பலன்களை முதல் 6-7 நிமிடத்திலும், அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பு மற்றும் விரதாதி விஷயங்களை பற்றியும் காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத தனுசு ராசி அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவில் தனுசு ராசி, தனுசு லக்னம் அல்லது ராசி தனுசு லக்னம் எதுவென்றாலும் பொருந்தி வரும்படியாக பலன்களை கணித்தும் தொகுத்தும் உங்களுக்காய் தந்திருக்கின்றேன். அன்பு நேயர்களே, வாரத்தினுடைய பலனை பார்க்க வேண்டும் என்றால் சந்திரனுடைய அடிப்படையிலும் வேகமாய் நகரக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன், இந்த மூன்றையும் வைத்து சொல்லும் போது, இந்த பலன்களை கணிக்கும் போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் நிலையிலே சந்திரன் அமைந்து குருவோடு கஜகேசரி யோகத்திலே இந்த செவ்வாய் புதன் கிழமை 28, 29 ஆகிய 2 நாட்கள் அமைகிறது. இதிலே சந்திரமங்கல யோகமும் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் நிலையிலே அர்த்தாஷ்டம சனியாய் இருப்பவரோடு ராசிக்கு 12 மற்றும் 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் தொழில், வியாபாரம், வேலை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிலிருந்து பணம் தேவையோ, ஜீவனத்திற்கு எதிலிருந்து பணம் தனம் கிடைக்கிறதோ அந்த நிலைகளிலே பேச்சிலே நிதானம், கவனம் தேவை. செய்யக்கூடிய வேலைகளிலே பொறுமையும் கவனமும் நிதானமும் நிச்சயம் அவசியம் தேவை. ஏனென்றால் செவ்வாய் சனி சேர்க்கை, அது மட்டுமல்லாமல் முதல் 2 நாட்களிலே புதனினுடைய அமைப்பும் இருக்கிறது. ஆகையினால் இந்த புதன் அஸ்தங்கதமாய் இருக்கக்கூடிய வாரமாக இது இருக்கிறது. புதன் அஸ்தங்கதமான நிலையில புத ஆதித்யமும் 30 மற்றும் 1 ஆகிய 2 தேதிகளிலும் இருக்கும். அந்த 5ஆம் இடத்துல புத ஆதித்யம் ஏற்படும் போது பூர்வ புண்ணிய விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சிறிய யோசனை மூலமாக ஒரு ஸ்கில்லை பயன்படுத்தி கஷ்டமான நிலையிலும் கூட வெற்றியாக மாற்றிக்கொள்வதற்கான அமைப்பை வியாழன் வெள்ளிக்கிழமைகளிலும் ஏற்படுகிறது. ஆகையினால் மதி நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம். ஆனால் புதன் அஸ்தங்கதம் என்ற நிலையில மிகப்பெரிய முடிவுகள், ஒரு பொருளாதாரம் சார்ந்ததோ அல்லது கல்வியிலே ஒரு முக்கிய முடிவுகளையோ புதன் அஸ்தங்கதமாய் இருக்கக்கூடிய நிலையில நல்ல ஒரு ஆலோசனையின் பேரில் எடுப்பது சிறப்பை தரும். இந்த வாரத்தை ஏற்றம் தரும் வாரமாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அவசரமோ படபடப்போ இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் யோசித்து செய்ய வேண்டும். ராசிநாதன் குருவினுடைய அருளால் 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அந்த நிலை மற்றும் 11ஆம் இடத்தின் மீதும் குருவினுடைய பார்வை பலம் இருக்கிறது. ஆகையினாலே சுப காரியங்களுக்கு தடை ஏதும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும். உங்களுடைய அந்தஸ்து ஒரு சொசைட்டியிலே உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் கூடும். நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு நல்ல செய்தி வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த நல்ல செய்தி இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். சாமர யோகம், சந்திரன் மற்றும் குரு முதலிலே செவ்வாய் புதன்கிழமையில அந்த யோகம் என்பது கஜகேசரி யோகம். அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்தது வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில சந்திரன் மீது துலாம் ராசியில சந்திரன் இருப்பார் 11ஆம் இடத்துல. அங்கு குருவினுடைய பார்வை. ஆகையினாலே உங்கள் ராசிநாதனுடைய அருள் இந்த வாரத்தில அற்புதமாய் இருக்கிறது. தெய்வ கடாட்சம் என்பது உங்களுடைய ராசிக்கு இருக்கிறது. நல்லவற்றை நினைத்து அதற்கான முயற்சியில ஈடுபடும் போது வெற்றி. நிதி நிலைமை சீராக இருக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் அமையும். ஓரளவிற்கு சேமிப்பு கூட உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்போது வெற்றி. ஆனால் வாரத்தினுடைய கடைசியில பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமையில சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் நிலையில வந்து நீச்சம் பெறுவார். அஷ்டமத்தின் அதிபதி 12ஆம் இடத்துல விபரீத ராஜயோகத்தை தரும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம், அந்த சுக்கிரன் உச்ச பார்வை 12ஆம் இடத்துல விபரீத ராஜயோகம் பெறக்கூடிய சந்திரன் மீது இருக்கும். ஆகையினால எந்த ஒரு அத்தியாவசியமான செலவு செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்ய வேண்டும். மனதை எங்கேனும் பறிகொடுத்து, அதாவது மனம் லயித்து ஏதேனும் சுக்கிரனுடைய லீலைகளின் காரணமாக சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஏதோ ஒரு உறவை தக்க வைத்துக் கொள்ளலாம் அல்லது ஒரு அன்பை பெறலாம் என்று
ஏதோ ஒரு பணத்தை செலவழிப்பதோ, ஒரு உத்தரவாதம் தருவதோ, ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கிக் கொள்வதோ இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும். வேலையிலே உங்களுடைய முதலாளிகள் அல்லது மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும். அலுவலகத்திலே எந்த ஒரு நல்ல ஆலோசனை என்றாலும் அதை ஏற்று செயல்பட வேண்டும். பதவி உயர்வு, இடமாற்றம் இவையெல்லாம் சாதகமாக ஒரு செய்தி வரக்கூடிய வாரமாக இருக்கிறது. தொழிலிலே புதிய புதிய பார்ட்னர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீர்கள், வாங்கி வைத்த பொருள் விற்கவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது என்றால் அவையெல்லாம் இப்போது இந்த வாரத்திலே தீரும். ஏற்றுமதி இறக்குமதி கமிஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கு வெற்றி. மாணவர்களுக்கு அபார நன்மை. ஞாபக சக்தி சற்று நீங்கள் ரிவைஸ் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்ற பாடத்தை திரும்பி திரும்பி படிக்கும் போது வெற்றிக்கான நிலை. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு விசா தொடர்பான சிக்கல்கள் எல்லாம் தீரும். காதல் உறவிலே மகிழ்ச்சி என்பது கூடும். உடல் நலம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். பழைய நாட்பட்ட நோய்களாக இருந்தால் படிப்படியாக குணம் காண்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். வியாழக்கிழமையிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது, இல்லத்திலேயே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, முதியோருக்கு ஏதேனும் உதவி செய்வது, முடிந்தால் உதவி செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த ஏப்ரல் மாதத்திலே 27, 28 ஆகிய தேதிகளும் மே 1ஆம் தேதியும் சற்று கூடுதல் அனுகூலம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவையாக இருக்கின்றன. எனது அன்பு நேயர்களே, திங்கட்கிழமை ஏப்ரல் 27, 2026 இந்த நாளிலே சந்திரன் சிம்ம ராசியில கேதுவோடு இணைந்திருப்பார். இந்த கேது சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது ராகுவினுடைய பார்வை இயற்கையாகவே அங்கு அமையும். ஆகையினாலே எதை செய்தாலும் எந்த ராசினராக இருந்தாலும் பதற்றமின்றி செய்ய வேண்டும், அல்லது ஒரு நல்ல குருவினுடைய ஆலோசனை பெற்று செய்ய வேண்டும். விநாயகர் வழிபாடு அல்லது முழு முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாடு, அதே போல் உங்களுக்கு முழு முதற் தெய்வம் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தையின் பேச்சை கேட்டு அல்லது பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்களுடைய அறிவுரை ஆலோசகருடைய அறிவுரையை கேட்டு இந்த நாளிலே செயல் எதுவும் செய்யும் போது வெற்றியை தரும். திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை 14ஆம் நாள், ஏப்ரல் 27, 2026 திதி 6:16 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் 9:18 PM வரை, பிறகு உத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாளுக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர். இந்த நாளில பெருமாளை விரதமிருந்து வேண்டும் போது தவறுகள், தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகள் இந்த நாளில விரதம் இருந்து போக்கிக் கொள்ளலாம். காம இச்சையை போக்குவதற்கு அல்லது காம இச்சையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தி பெருமாள் வழிபாடு என்பது, இந்த ஏகாதசி விரதம் இருப்பது என்பது அற்புதத்தை தரும். பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியேற்றும். இந்த நாள் புதன் ஜெயந்தி. ஏகாதசி திதியில்தான் புதன் பிறந்தார் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். நவ கிரகங்களிலே புதனுக்கு பச்சை ஆடை உடுத்தி 5 தீபங்கள் வைத்து மறி கொழுந்து போன்ற பச்சை மலர்களால் அர்ச்சனை செய்வது புதன் தோஷம் விலகும். மேலும் இந்த வாரத்தில புதனானவர் அஸ்தங்கதமாகி இருக்கிறார். ஆகினாலே அதனால் புத்தி குறைவு ஏற்பட்டு ஏதேனும் சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த நாளிலே குறைந்தபட்சம் புதனை நினைத்து வீட்டிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும். அடுத்து செவ்வாய்க்கிழமை பராபவ வருடம் சித்திரை 15ஆம் நாள், ஏப்ரல் 28, 2026 6:52 PM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் 10:36 PM வரை, பிறகு ஹஸ்தம். இரவு 10:36 வரை அமிர்த யோகம், பின்னர் சித்த யோகம். இது பரசுராம துவாதசி என்று அழைக்கப்படக்கூடிய துவாதசி. பெருமாள் வழிபாடு, பரசுராம வழிபாடு செய்வதெல்லாம் பித்ரு தோஷம் மற்றும் பிரம்மஹத்தி தோஷம் விலகும். பிரம்மஹத்தி தோஷம் என்பது சான்றோர்களை அவமரியாதை செய்து அவர்களுக்கு எதிரான துரோகங்களை செய்து தரக்கூடிய தோஷமாகும். இது உங்களுடைய டிஎன்ஏவிலேயே பதிவாகிவிடும். அப்படிப்பட்ட டிஎன்ஏவிலே பதிவாகி பல தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய இந்த பாவங்களை இது போன்ற நாட்களிலே பரிகாரங்கள் செய்து இறைவனை வேண்டி பிரச்சனைகளிலிருந்து அகல்வது என்பது சிறப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே தாலி கட்டும் உற்சவம் நடக்கும். இந்த நாளிலே பெண்கள் மீனாட்சி அம்மனுக்கு தாலி ஏறும் போது தாலி மாற்ற ஏற்ற நேரமாக அமையும். காலை 7 மணி வரை கரிநாள். ஆகையினாலே 7 மணி வரை புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்து புதன்கிழமை பராபவ வருடம் சித்திரை 16, ஏப்ரல் 29, 2026 7:51 PM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி.
அஸ்தம் நட்சத்திரம் 12-16 AM வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இந்த நாள் மரண யோகம் பின்னர் சித்த யோகமாக அமைகிறது. சின்னமஸ்தா என்று நீங்கள் பார்க்கக்கூடிய தினசரி கேலண்டர்ல போட்டிருக்கும். அதாவது பராசக்தி வழிபாடு செய்வது, தேவி பாகவதம் படிப்பது, இவையெல்லாம் ராகு தோஷம் நீங்கும். செவ்வாய்க்கிழமையானால் புதன் தோஷம் நீங்குகிறது. புதன்கிழமை அன்று ராகு தோஷம் நீங்க வழிபாடு. கரூரா சித்தர் ஜெயந்தி பிரதோஷ வழிபாடு. மாலை வேளையில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டிலே கலந்து கொள்வது சிறப்பை தரும். வராகி அம்மனுக்கான வழிபாடு இந்த நாளிலே தைரியத்தை தரும். தடைகளை எல்லாம் அகற்றி வெற்றியை தரும். சுப காரியங்களை தவிர்த்து தெய்வ காரியங்கள் செய்ய இந்த நாள் ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை சித்திரை 17, ஏப்ரல் 30, 2026, 9:12 PM வரை சதுர்த்தசி. அதன் பின்னர் பௌர்ணமி. சித்திரை நட்சத்திரம் 2:16 AM வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாள். இந்த நாள் ஒரு மிக நல்ல சுப நாளாக அமைகிறது. திருமணம் மற்றும் அனைத்து சுப காரியங்களையும் செய்யலாம். சித்திரை நட்சத்திரம் புது வீடு புகுவதற்கு, கிரகப்பிரவேசம், பால் காய்ச்ச, குளம் கிணறெல்லாம் வெட்ட, குடிநீருக்காக போர் போட்டால் நல்ல இனிய நீர், தேங்காய் தண்ணீர் போன்ற இளநீர் போன்ற ஒரு நீர் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் தரும். தேவதா பிரதிஷ்டை செய்ய, அனைத்து நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாள். இந்த நாள் நரசிம்ம ஜெயந்தி, வியாழக்கிழமை நரசிம்ம ஜெயந்தியாக அமைகிறது. பிறவி கடன் தீர ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி ருண விமோசன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து லட்சுமி நரசிம்ம வழிபாடு செய்வது சிறப்பை தரும். பானகம் நிவேதனமாக வைத்து மற்றவர்களுக்கும் தருவது மிகப்பெரிய சிறப்பை தரும். ஜுவலந்தம் என்று நரசிம்மரை அழைப்பார். ஏனென்றால் அழைத்தவுடன் வரக்கூடிய தெய்வம் என்று போற்றப்படக்கூடியது மற்றும் பிரகாசத்தை, பிரைட்னஸை தரக்கூடியவர். ஆகையினால் நரசிம்மர் வழிபாடை தவறாமல் இந்த நாளிலே செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது வெள்ளிக்கிழமை சித்திரை 18, மே 1, 2026, 10:52 PM வரை பௌர்ணமி, பின்னர் பிரதமை. சுவாதி நட்சத்திரம் 4:35 AM வரை, பிறகு விசாகம். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாள் சித்திரா பௌர்ணமி. அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த உற்சவம் மதுரையிலே நடக்கும். சித்திர குப்தனுக்கான பூஜை. புதிய முறத்திலே நவதானியங்களை வைத்து, நோட்டு பேனாவை எல்லாம் வைத்து தானம் செய்தால் நம்முடைய இறந்த முன்னோர்கள் ஒருவேளை நரகத்திலே இருந்தால் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு சொர்க்கம் செல்வதற்கான வழி திறக்கும். தில ஹோமம், தில தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும். இந்த நாள் சத்திய நாராயண பூஜை செய்ய ஏற்ற நாளாக, சத்யநாராயண பூஜை துவங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. புத்த பூர்ணிமா. குறைந்தபட்சம் புத்த பூர்ணிமா அன்று உங்களுடைய குருமார்களை சென்று வணங்குவது, அவர்களுக்கான உபசரணை அல்லது அவர்களுக்கான ஏதேனும் ஒரு நன்மையை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த நாளிலே அசைவம் தவிர்ப்பது நல்லது. குறைந்தபட்சம் அசைவம் தவிர்ப்பது நல்லது. அர்த்தநாரீஸ்வரருக்கான பூஜை செய்ய ஏற்ற நாளாக வெள்ளிக்கிழமை அமைகிறது. மே 1 அன்று அமைகிறது. தம்பதிகளினுடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அடுத்தது சனிக்கிழமை சித்திரை 19, மே 2, 2026, 12:50 AM வரை பிரதமை, பின்னர் திருதியை. விசாகம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இஷ்ட தெய்வங்களுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாள். வைசாக பகுலம் என்று பஞ்சாங்கங்களிலே போட்டிருக்கும், தினசரி கேலண்டரிலே போட்டிருக்கும். தில ஹோமம் மற்றும் தர்ப்பணங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள். ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 20, மே 3, 2026, 3:02 AM வரை திதியை, பின்னர் திருதியை. விசாகம் நட்சத்திரம் 7, 9 AM வரை, பிறகு அனுஷம். நாள் முழுவதும் மரண யோகம், மிருத்யு. அதனால் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும். தெய்வ காரியங்களிலே மனதை லயித்து ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் தனிய நாளாக அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, சந்திராசிரமம் பெறக்கூடிய ராசிகளாக அமைவது மகரம், கும்பம், மீனம், மேஷம். ஆகினாலே இல்லத்திலே இருக்கக்கூடிய, உங்களோடு இருக்கக்கூடிய அல்லது உங்களோடு பணி செய்யக்கூடிய மகரம், கும்பம், மீனம், மேஷம் ராசிக்காரர்களுக்கு அனுசரணையாக இந்த வாரத்தில் இருப்பது மேலும் பல சிறப்புகள் ஏற்படுத்தும். உங்களுடைய மன சஞ்சலத்தை தவிர்க்க இது உதவும். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் ஆன் செய்து
ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து நான் தரும் வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.